ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். உங்கள் வீட்டு சுட்டி குழந்தைங்களுக்கு உங்கள் கையால் பின்னி கொடுக்கறதுக்காக சூப்பரான ப்ரைஸ் கப் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்கள் குழந்தைங்க உங்களோட பேச்சை சமத்தா கேட்டுச்சுன்னா இந்த கப்பை உங்கள் கையால் நீங்கள் பின்னி கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. டிஃப்ரெண்ட் சைஸஸில் இந்த கப்பை நீங்கள் பின்னி உங்கள் ஷோகேஸில் வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. போன வீடியோவில் இந்த கப்பு மட்டும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். இதை ஒயின் கிளாஸ் மாதிரி பின்னி உங்களோட ஷோகேஸில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே பல்பை செட் பண்ணி நைட் லேம்ப் மாதிரியும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். இதே மாடலில் ப்ரைஸ் கப் இன்னொரு வீடியோவில் ப்ராப்பராக வந்துட்டு வேறு ஒரு மாடலில் பின்னலான்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன். இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இதை ஒரு ப்ரைஸ் கப்பாக மாற்றினா நல்லா இருக்கும்னு நம்மளோட சப்ஸ்கிரைபரும் சொல்லியிருந்தாங்க. சரி, இன்னொரு வீடியோவில் எதுக்கு இதையே ஒரு ப்ரைஸ் கப்பாக மாற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இதை மாற்றியிருக்கேன். இந்த ப்ரைஸ் கப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஒயின் கிளாஸ் மாதிரி இந்த கப்பை மட்டும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியாச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ இதை ஒரு கப்பாக மாற்றணும் அப்படின்னாக்கா மேலே இருக்கிற இந்த கேப்பு, அதுக்கப்புறமா ஹேண்டில், இதை மட்டும் நீங்கள் வச்சா போதும். இது வந்துட்டு ஒரு ப்ரைஸ் கப்பாக உங்களுக்கு மாறிடும். இப்போ இந்த ஹேண்டில், அதுக்கப்புறமா இந்த கேப் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா முறுக்கு கைப்பிடி பின்னியிருக்கேன். உள் ஒயர் வந்துட்டு ஒரு ஒயர் தான் வச்சுருக்கேன். ஒரு ஒயரும் 2.5 அடி எடுத்துக்கோங்க போதும். இந்த கைப்பிடியை 2வது ரவுண்டுக்கும் 3வது ரவுண்டுக்கும் நடுவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் பண்ணி இந்த கைப்பிடியை ஃபுல்லாகவே பின்னியிருக்கேன். ஒரு 1/2 அடி வரைக்கும் பின்னியிருக்கேன். பின்னி அதுக்கப்புறம் இந்த கப்போட பேஸில் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கைப்பிடி ஆடக்கூடாது, ஒரு ரியலான கப்பு மாதிரியே இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துல ஒரு 1/2 அடி ஒயர் வச்சு கட்டி விட்டுருக்கேன். அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டில் கட்டி உள்ளுக்குள்ளே அந்த ஒயர்ஸையும் சொருக்கி விட்டுட்டேன். ஒயர் குடைகளுக்கு முறுக்கு கைப்பிடி நம்ம எப்படி பின்னுவோமோ சேம் அதே மாதிரி தான் பின்னணும். எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் இது வரைக்கும் முறுக்கு கைப்பிடி பின்னதில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா முறுக்கு கைப்பிடி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன்லேயும் வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கேப் எப்படி பின்னணுன்னாக்கா இந்த கிளாஸோட பேஸ் பின்னோம் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் பின்னணும். அதே மெஷர்மெண்ட் எடுத்து அதே மாதிரியே பின்னிக்கோங்க. இந்த பேஸில் பார்த்தீங்கன்னாக்கா 3 ரவுண்டு மட்டும் தான் பின்னிருப்பேன். ஆனால் இந்த கேப்பில் எக்ஸ்ட்ரா இன்னும் 1 ரவுண்டு பின்னிருக்கேன். அதாவது 4 ரவுண்டு பின்னியிருக்கேன். வேறு எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கப்புறம் கடைசியில் 3 ஒயர் ஜாஸ்மின் நாட் போட்டு மேல் பக்கத்தில் சொருக்கி வச்சுருக்கேன். இது வைக்கலனாக்கா ஒரு கப்பு மாதிரியே இல்லை. ஸோ இது கப்பு மாதிரி வேணும் அப்படின்னாக்கா ஒரு ஜாஸ்மின் நாட் போட்டு உள்ளுக்குள்ளே சொருக்கி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், பியூட்டிஃபுல்லான ஒரு கப்பு நமக்கு ரெடி ஆயிருச்சு. இன்னொரு வீடியோவில் ப்ராப்பராக இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக ஒரு கப்பு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டு சுட்டி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி கப்பை பின்னி கொடுங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ், அதுக்கப்புறம் கிராஃப்ட் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.